ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இசபெல்லா குஸ்மான் இந்த பேர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா சோசியல் மீடியால ரொம்பவே வைரலான பேர்ல இது ஒண்ணு. ஆக்சுவலா ஒரு சில கியூட் ரியாக்ஷன்ஸ்னால ரொம்ப வைரலானது மட்டும் இல்லாம ரொம்ப பேரோட கிரஷாவும் மாறிடுச்சு இந்த பொண்ணு. ஆனா ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல என்னோட பேர் இசபெல்லா கிடையாது, சமந்தான்னு மாத்தி சொல்லுது. அப்படி இந்த பொண்ணு பேரை மாத்தி சொல்றதுக்கான காரணம் என்ன? இந்த பொண்ணு ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு? இந்த பொண்ணு வாழ்க்கையில அப்படி என்ன நடந்துச்சு? இப்படி இந்த பொண்ணை பத்தின எல்லா விவரத்தையும் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1995 வருஷம் ஜூன் மாசம் அமெரிக்கா கொலராடோ மாநிலத்துல ராபர்ட் குஸ்மான் யுன்மிஹோங்கிற தம்பதிக்கு பிறந்த பெண் குழந்தை தான் இசபெல்லா குஸ்மான். இசபெல்லாவோட சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருக்காங்க. அப்பாவை தன்னோட சின்ன வயசுல பிரிஞ்ச இசபெல்லா தன்னோட குழந்தை பருவத்தை முழுக்க முழுக்க தனிமையில தான் கழிச்சிருக்காங்க. இங்க இருந்துதான் இசபெல்லாவோட மனநலம் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கிடையில இவங்க 2வது திருமணம் வர பண்ணிடுறாங்க. இந்த திருமணம் இசபெல்லாவை இன்னும் அதிகமா டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. தன்னோட அப்பாவை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அடிக்கடி சண்டை போட்டிருக்காங்க இசபெல்லா. இப்படியே போச்சுன்னா சரி வராதுன்னு கொஞ்ச நாள் இசபெல்லாவோட சொந்த அப்பா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஹோய். ஆனா அவங்க நினைச்சது எதுவும் நடக்கல. மாறா சண்டை இன்னும் அதிகமா தான் இருக்கு. இப்போ சம்பவம் நடக்கிறதுக்கு முந்தின நாள், அதாவது ஆகஸ்ட் 27, 2013, இசபெல்லாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பெரிய வாக்குவாதம். இது சண்டையில வந்து முடியுது. யுன்முகை முகத்திலேயே துப்பிட்டு போயிடுறாங்க இசபெல்லா. கடைசியா சம்பவம் நடந்த நாளும் வருது. இசபெல்லாட்ட இருந்து ஹோய்க்கு ஒரு மெயில் வருது. அந்த மெயில படிச்ச ஹோய் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்படி அந்த மெயில என்ன இருந்துச்சுன்னா, நீங்க செஞ்ச அத்தனைக்கும் கண்டிப்பா பதில் சொல்லுங்கன்னு இருந்திருக்கு. இதை பார்த்து பயந்து போன ஹோய் போலீஸுக்கு கால் பண்ணி நடந்தது சொல்றாங்க. மதிய நேரம் போலீஸ் இசபெல்லாவை தேடி வர்றாங்க. இசபெல்லாவை பார்த்து பேசும்போது, உனக்கு வயசு 18 ஆயிருச்சு, உங்க அப்பா அம்மாவை மதிக்காமலும் அவங்க சொல்றதை கேட்காமலும் இருந்தனா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் வெளியே போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு மிரட்டிட்டு போயிடுறாங்க. இதே நேரத்துல இசபெல்லாவோட சொந்த அப்பாவுக்கும் தகவல் கிடைக்க அவரும் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. இதுக்கப்புறம் தான் அந்த கொடூர சம்பவமே நடக்குது. அன்னைக்கு நைட்டு 9:30 மணி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ஹோய் கணவர்கிட்ட குளிக்க போறேன்னு சொல்லிட்டு மாடிக்க போறாங்க. பின்னாடியே இசபெல்லா போறத பார்த்த ஹோயோட கணவர் அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அவரும் பின்னாடி போறாரு. பாத்ரூம்குள்ள போன உடனே உள்பக்கமா தாழ்பால் போட்டுறாங்க இசபெல்லா. பதறி போன கணவர் கதவை தட்டுறாரு, திறக்கவே இல்லை. திடீர்னு உள்ள இருந்து அலறல் சத்தம். என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள கதவுக்கு கீழே இருந்து ரத்தம் இவர் காலை நனைக்குது. ஒரு நிமிஷம் மிரண்டு போன மனுஷன் கடகடன்னு கீழே வந்து 911 கால் பண்றாரு. மேல அலறல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்குது. மெல்லமா மேல போய் பாக்குறாங்க. கதவு ஸ்லோவா திறக்குது. எதிரில் நிக்கிறாங்க இசபெல்லா. அரகுர ட்ரெஸ்ஸோட உடம்பு முழுக்க ரத்தக்கரை, கையில கத்தி. இவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆனா இசபெல்லாவோ இவரை கண்டுக்காம வெளியே போயிடுறாங்க. பாத்ரூம் முழுக்க ரத்தம். பாத்ரூம்ல நியூடா கிடக்குறாங்க ஹோய். அவங்க முகத்துல 31 குத்து, கழுத்துல 48 குத்து, ஆக மொத்தம் 79 முறை கத்தியால குத்தப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பேஸ்பெட் பாலால நல்லா அடி வாங்கியிருக்காங்க. பாவம் ஹோயோட கணவர் எப்படியாவது காப்பாற்றணும்னு ட்ரை பண்றாங்க. பட் அதுக்கு முன்னாடியே ஹோய் இறந்துடுறாங்க. கடைசியா வந்த போலீஸ் விசாரணை பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இசபெல்லா தப்பிச்சு போயிடுறான். போலீஸ் ஊர் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டா, சந்தேகப்படுற மாதிரி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா உடனே தகவல் கொடுங்கன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் மதியம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பார்க்கிங் கேரேஜ்ல ஒரு பொண்ணு ரொம்ப நேரமா நிக்கிறான்னு போலீஸுக்கு தகவல் கிடைக்குது. போலீஸும் ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. போலீஸை பார்த்ததும் அந்த பொண்ணு அங்கிருந்து நகர ட்ரை பண்ணுது. பட் போலீஸ் சுத்தி வளைச்சு பிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. கடைசியா இசபெல்லா தான் அப்படின்னு அவங்க அப்பாவே வந்து உறுதிப்படுத்துறாங்க. கோர்ட்லயும் ஆஜர்படுத்தப்படுறாங்க இசபெல்லா. அந்த வீடியோ கிளிப் தான் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆச்சு. இசபெல்லா சார்பா வாதாடின வக்கீல், இசபெல்லா ஒரு மனநோயாளி, ஸ்கிசோஃப்ரினியாங்கிற நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல வருஷமா பிரம்மையில வாழ்ந்த இசபெல்லா உலகத்தை காப்பாத்துறதுக்காக சிசிலியாங்கிற பெண்ணை கொலை பண்றதை நினைச்சு அவங்க அம்மாவையே குத்திட்டாங்க. இதுக்கு ஆதாரமா டாக்டர் சர்டிபிகேட்டும் சப்மிட் பண்றாங்க அந்த வக்கீல். இதையெல்லாம் விசாரிச்ச நீதிபதி இசபெல்லா இதை வேணும்னே செய்யல, நோய் காரணமா தான் இப்படி நடந்திருக்காங்கன்னா ஒரு அறிவிக்கை கொடுக்குறாங்க. அதனால இந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சு அவங்களுக்கோ அவங்களால மத்தவங்களுக்கோ எந்தவித ஆபத்தும் வராதுன்னு உறுதிப்படுத்துற வரைக்கும் கொலராடோல இருக்கிற மனநல மருத்துவமனையில தங்கணும்னு உத்தரவிடுறாங்க. 7 வருஷம் ஆகுது. இசபெல்லா சைட்ல இருந்து நீதிமன்றத்துக்கு இன்னொரு மனு போகுது. அதுல தனக்கோ தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ எந்த ஆபத்தும் இருக்காது, தயவு செஞ்சு என்னை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட தாயால நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, அந்த சம்பவம் நடக்கும்போது நான் நானாவே இல்லை, ஆனா இப்ப முழுசா குணமாயிட்டேன், ஒருவேளை அந்த சம்பவத்தை என்னால மாத்த முடியும்னா கண்டிப்பா மாத்திருவேன்னு மனுவில் சொல்லிடுறாங்க. 2021 ஜூன்ல தெரப்பி செஷனுக்காக மருத்துவமனை வெளியே வர அனுமதி கிடைக்குது. ஆனா இப்ப வரைக்கும் இசபெல்லா தான் செஞ்ச கொடூர செயலை பத்தின ஞாபகத்தோட தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா இந்த சம்பவத்தை பொறுத்தவரை எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் இருக்கு. பிரம்மையில வாழ்ந்த இசபெல்லா எதுக்காக ஓடி ஒளியணும்? போலீஸ் கிட்ட ஏன் தான் பேர் இசபெல்லா இல்ல சமந்தான்னு மாத்தி சொல்லணும்? இந்த கேள்விக்கு இசபெல்லா கிட்ட மட்டும்தான் பதில் இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி நிறைய மர்மமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.